டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான ஒரு இலக்கு வைக்கிறோம் அப்படின்னா ஸோ அந்த இலக்கு எப்படி இருக்கணும், எந்த மாதிரியே நம்ம இலக்கை கொண்டு போக போகிறோம், விடாமுயற்சியோட நான் வந்து அதை அச்சீவ் பண்ண போகிறேன்னா இல்லையா, திங்க் பண்ணிடுங்க, முடிவு பண்ணிடுங்க. ஸோ படிக்க ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கப்புறம் எல்லாத்தையும் தள்ளிட்டு படிக்கிறதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஒரு ஸ்டடி பிளான் எப்படி வந்து நம்முடைய கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தீங்க, நேரலை ஆன்லைன் வகுப்புகளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்க போகுது, லைவ் கிளாஸஸும் இருக்க போகுது, ரெக்கார்ட் பதிவு செய்யப்பட்ட வகுப்புகள், ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்தில் அந்த வகுப்புகளை வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருந்தாலும் எப்போ வேணாலும் நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்க்குற மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ எல்லா குரூப் 4க்கான கம்ப்ளீட் சிலபஸ் இதில் கவர் ஆக போகுது. சரியா? நீங்கள் குரூப் 2 அடுத்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஓகே, தேவைப்படுறவங்க என்ரோல் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ விஷயம் என்ன, எப்படி நான் வந்து இந்த பேட்சஸ் கொண்டு போக போகிறோம், இது வந்து ஒரு பெய்ட் பேட்ச் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். சரியா? ஸோ புக் பேஸ்ட் எஸ்சிஆர்டி புக் எடுத்துக்கோங்க. எவ்வளோ கொஷின்ஸ் வந்து புக்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே நிறைய ப்ரூஃப் வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னாலும் தெரியும், எங்கே கேட்டிருக்கான், எப்படி கேட்டிருக்கான், நம்மளால் எவ்வளோ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும், நம்ம கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருந்தால் எந்தெந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறது எல்லாமே போட்டிருக்கோம். சிலபஸ் பேஸ்ட் புக்கை நம்ம படிக்கிறோம். அந்த புக்கை எப்படி படிக்கிறோம், சிலபஸ் பேஸில் படிக்கிறோம். ஓகே, ப்ரீவியஸ் இயரில் அந்த மாதிரி எப்படி வந்து கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு, ஓகே என்ன பேட்டர்னில் வர போகிறான், ஸோ அடுத்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ இந்த பேசிஸில் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போக போகிறோம். சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், அது இதுன்னு போட்டு மைண்டை வந்து குறைச்சிக்க வேண்டாம். ஸோ இந்த டைம் ஒரு பேட்டர்ன் வருதா குரூப் 2க்கு, அடுத்த டைம் எப்படி வந்துருமோ அப்படி வந்துருமோலாம் யோசிக்க வேண்டாம். சிலபஸ் இருக்குது, சிலபஸுக்கு நம்மளால் என்ன படிக்க முடியுமோ அதை படிக்க போகிறோம். அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து அதிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகளை அடிக்க முடியுதான்னு பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை அடித்தா கட் ஆஃப் கிளியர் பண்ணலாங்க, பண்ண முடியுங்க. சரியா? நீங்கள் போட்டு குழப்பிக்க வேண்டாம், 2 கொஸ்டின் எங்கேயிருந்து வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு அப்படிங்கிறதுனால போட்டு குழப்பாது. குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, நீங்கள் படித்தது தெளிவாக ரொம்ப நல்லா படிச்சிருந்தீங்கன்னா அவன் ட்விஸ்ட் பண்ணுறான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய திங்கிங் வந்து மாற்றணும், அவ்வளோதான். அந்த 3 மணி நேரத்தில் நம்மளுடைய திறனை வெளிப்படுத்தணும். ஸோ அந்த ஃபோக்கஸும் இருக்கா அப்படிங்கிறத தான் நம்ம டெவலப் பண்ணிக்க போகிறோம். ஸோ கிளாஸில் என்ன இருக்க போகுது, நான் முதல்ல சொன்ன மாதிரி லைவ் ரெக்கார்டட் கிளாஸஸ் சொன்னேன்னா, ஸோ டெய்லியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் எடுப்பாங்க. 1 லெசனோ 2 லெசனோ, அது லெசன் தன்மையை பொறுத்து, புக் லெசனாக இருந்தால் இல்லை டாப்பிக்காக இருந்தால் டாபிக் டீச் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு டெஸ்ட் இருக்கும். சரியா? அதுக்கு ஒரு டெஸ்ட், அந்த டாபிக் முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கான டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுட் செஷன் வேணால் அதுக்கு தனியாக வந்து டவுட் செஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொஷின் ஆன்சர் செஷன் உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ படித்த டாப்பிக்லேருந்து லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் கிளாஸஸ் Q&A செஷன் வந்து நடக்கும். உங்களுக்கு வந்து டெஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்து இல்லாமல் கேள்வி பதிலாக கேள்வி கேட்பாங்க, நீங்கள் ஆன்சர். ஸோ அந்த மாதிரி செஷன்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே இந்த கிளாஸஸில் நம்ம கிளாஸஸை இப்படி கொண்டு போக போகிறோம். சரியா? ஸோ தென் டெஸ்ட்டை வந்து என்ன மாதிரிலாம் டெஸ்ட்டை நம்ம கவர் பண்ண போகிறோம், டாபிக்ஸ் முடித்தா டாபிக் வைஸ் டெஸ்ட், லெசன் முடித்தா அந்த லெசனுக்கான டெஸ்ட். சரியா? அந்த வீக்லி டெஸ்ட் வீக்லி ஷெட்யூலை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த டெஸ்ட் இருக்க போகுது. சிம்பிள். ஓகேங்களா? ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இந்த டாபிக் படிக்கிறோமா, சிந்துவெளி நாகரிகம் படிக்கிறோமா, ஓகே அதுக்கு என்ன படிக்கணுமா அந்த கண்டென்ட், அதுக்கான ஒரு டெஸ்ட்டு, அந்த டாபிக் முடிச்சு. ஓகே ஒருவேளை 6th மட்டும் படிச்சிருக்குமா, 6th ஒரு டெஸ்ட். இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம். சரியா? இல்லை தமிழ் 6th படிக்கிறோம், இயல் 1 படிக்கிறோம், இயல் 1 படிச்சிட்டோமா முடிச்சிட்டோமா, அதுக்கு ஒரு டெஸ்ட் எழுதுங்க. இல்லை ஒரு டேர்மே முடிச்சிட்டோமா, டேர்ம்லாம் சேர்த்து ஒரு ரிவிஷனாக மாதிரி நம்ம வந்து எழுத போகிறோம். இல்லை 6th ஃபுல்லாகவே முடிச்சிட்டோமா, சேர்த்து ஒரு ரிவிஷன் பண்ணிடுவோம். அவ்வளோதான். சரியா? ஸோ ஒரு பிகினருக்கு என்ன பண்ணணும், எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி போகணும், அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. டெஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அப்புறம் சிலபஸ் இதெல்லாம் நம்ம முடிக்கிறோம், சிலபஸ் வைஸுக்கு நம்ம வந்து மறுபடியும் படிக்கிறோம், டெஸ்ட் எழுத போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் ஜிஎஸ் தமிழில் இருக்கும், அது ஒரு 40+ எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும். எல்லா பேட்டர்ன் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஜிஎஸ் இருக்குது, ஜிஎஸ் கொஸ்டின்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். மேக்ஸ் இருக்குது, மேக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். சரியா? எல்லாத்துக்குமான வெயிட்டேஜ் இருக்க போகுது. தென் ஃபைனலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ரிவிஷன், சிலபஸ் ரிவிஷன், ஃபுல் மாடல் டெஸ்ட் இது ஃபைனலாக வரும், அதெல்லாம் இருக்கும். சரிங்களா? அது நம்ம பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம இப்போது ஸ்டார்டிங்கில் வர்றது எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணுறோம். சரிங்களா? தேவைப்படுறது உங்களுக்கு வந்து பின்னாடி ஃபுல் மாடல் டெஸ்ட் இதெல்லாம் வந்து PDF அது நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் இருக்க போகுது. ஸோ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு நம்முடைய அதியமான் அகாடமி ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆப்பில் போனீங்கன்னா டெமோ கிளாஸஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பார்க்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்குது, டெமோ கிளாஸ் போட்டிருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள். நிறைய வீடியோ சேனல்லே நம்ம நடத்தியிருக்கோம், உங்களுக்கு தெரியும்.
ஸோ இப்போது டாபிக்னால் அந்த டாபிக் கம்ப்ளீட்டாக என்ன படிக்கணும் எல்லாமே ஒவ்வொரு பார்ட் மேக்ஸாக எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணுமோ ஆர்டராக கொடுப்போம். இன்றைக்கி தமிழ் கிளாஸாக தமிழில் ஒரு கிளாஸ் இருக்குது, மேக்ஸில் இருக்குது, ஜிஎஸ்சில் இருக்குது அப்படின்னா அதுக்கான கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. லைவில் நடக்குதா, லைவ் டைமிங்கில் வந்து அட்டன் பண்ணுங்கள். இப்படி அட்டன் பண்ண முடியலன்னா எப்போ உங்களால் அட்டன் பண்ண முடியுமோ அந்த டைமிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன டூரேஷனில் சார் இந்த கோர்ஸை வந்து முடிக்கலாம்? ஃபஸ்ட்டு 3 months பேசிக்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி. சரிங்களா? பண்ணலாம். நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறதை பொறுத்து டைம் எடுத்துக்குதுன்னா எடுத்து பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நமக்கு வந்து டிசம்பரில் தான் வந்து எப்போ வந்து எக்ஸாம் அப்படிங்கிற டேட் எல்லாமே சொல்ல போகிறாங்க. ஓகேவா? அடுத்த 3 months ஒரு சிலபஸ் பேஸ்டு நான் சொன்ன எக்ஸ்ட்ராவாக எல்லா கொஷின்ஸ் பார்க்குறது, டெஸ்ட் எழுதுறது, இது எல்லாமே அடுத்து. இல்லை டைம் பத்தலை உங்களுக்கு வந்து அந்த பேட்சோட கெப்பாசிட்டியை பொறுத்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூட வர முடியுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவைப்பட்டால் ஸோ இந்த டைமிங்கில் வந்து 4 months நம்ம தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது முழுக்க நான் வந்து முடிச்சிடறேன் நீங்கள் எப்பயோ படிச்சுக்கோ அப்படிங்கிறது கிடையாது. உங்களை படிக்க வைக்கிறது. ஸோ படிக்க வேண்டிய வேலைகள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், 1 by 1 நீங்கள் முடித்தா தான் நான் அடுத்துக்கு போக முடியும். சரியா? ஸோ அதனால் லிமிட்டட் ஸ்டூடெண்ட்டான இதை வச்சு தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வச்சுருந்தோம் அப்படின்னா பாதி பேர் வருவாங்க, ஆப்சண்ட் ஆவாங்க, படிப்பாங்க, படிக்காமல் போவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நமக்கு வேணுன்றது ஒரு டிசிப்ளினாக கன்சிஸ்டண்ட்டாக படிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ், அவங்களுக்கு கைட் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து இந்த டைம் போதுமானதாக இருக்கும். ஸோ பின்னாடி ஒரு 3 months வந்து சிலபஸ் பேஸில் வந்து ஒரு டைம் வந்து நம்ம படிக்கிறதுக்கும் இந்த படித்தது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும், ஓகேவா, இது எல்லாமே வந்து இல்லை நம்ம பெண்டிங் வச்சுருக்கிறதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் இந்த டைம் டோட்டலாக 6 months. ஓகேவா? இல்லை சார் இந்த கோர்ஸ் எவ்வளோ நாள் நான் யூஸ் பண்ண முடியும், நான் எவ்வளோ நாள் எடுக்க போகிறேன், என்ன கைடன்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது, ஸோ அதுக்கான டைம் இது 1 year வரைக்கும் இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை Group 4 எக்ஸாம் அடுத்து எப்போ வருதோ, அது 25 வந்தாலும் சரி, 26 வந்தாலும் சரி, இதில் நான் கொடுக்கக்கூடிய எல்லா கைடன்ஸ் கண்டென்ட், அதாவது கண்டென்ட் சென்ஸ் வீடியோ, ஸ்டடி பிடிஎஃபாக இருக்கட்டும், ஸ்டடி மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், டெஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நீங்கள் இதில் வந்து அக்சஸ் பண்ணலாம். எக்ஸாம்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரியா? நீங்கள் எப்போ வேணாலும் எத்தனை முறை வேணாலும் பார்த்துக்கலாம், எத்தனை முறை வேணாலும் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், திரும்ப எழுதி பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் கான்ஃபிடென்ட் கூடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ப்ராக்டிஸ் கிடைக்கும். சார் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது? சப்போர்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் 86818591. இதுக்கு கால் பண்ணுங்கள். காலையில் 10 மணிலேருந்து 7 மணி, ஈவினிங் 7 மணி வரைக்கும் கால் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்னா எனி டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம டைம் கிடைக்கும் போது பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். சரியா? நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் நம்பரோ ஜிபேவோ உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு அட்மிஷன் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக நம்மளுடைய ஆப்பில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது எப்படிங்கிறது நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரி, என்ன சார் ஃபீஸ்? நான் முதலே சொன்னேன், லிமிட்டடான ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 100, எனக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 50 போதும். சரியா? நல்ல படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ அதில் நம்மளால் எவ்வளோ பேரை வந்து இந்த பேட்சில் வச்சுட்டு கொண்டு போக முடியுமோ அதை நம்ம வந்து கொண்டு போயிட்டு அவங்களை கிளியர் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ அந்த 50 மெம்பர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும் தெரியும். ஸோ 400 இப்போது யூஸ்வல் ப்ரைஸ் 4999. சரிங்களா? இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது 4000 பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேட்ச் சைஸ் மேக்ஸிமம் இதை தாண்டாது. ஓகேவா? தாண்டவும் விட மாட்டேன். ஸோ அதுக்குள்ளே நிறுத்திடுவோம். சரியா? ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும், ரொம்ப சீரியஸாக படிக்கிறவங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நானே வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். சரிங்களா? ஏன்னா இவ்வளோ பேர்த்துக்கு கைடன்ஸ் கொடுக்க முடியும். இந்த பேட்சை ரன் பண்ணணுன்னா எனக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸை பொறுத்து, சேலரியை பொறுத்து, ஓகேவா, ஸோ எல்லாம் பொறுத்து என்ன ஃபீஸ் வைக்க முடியும். ஒரு லைவில் டீச் பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு வந்து அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு எல்லா வீடியோஸும் இருக்காது. உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி உங்கள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கைடன்ஸ்க்கும் வருவோம். சரியா? அப்போ அதுக்கான டைமிங் ஒதுக்கணும். ஸ்டாஃப்ஸ் அவைலபிலிட்டி, ஒரு நாளைக்கு 3 hours உட்காரோம். ஓகேவா? இதெல்லாம் பொறுத்து தான். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஆப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இலக்கு 25 அப்படிங்கிற கூப்பனை யூஸ் பண்ணுங்கள். 25% டிஸ்கவுண்ட் ஆகும். அதாவது 5000 உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆகி 4000 கிடைக்கும். சரிங்களா? 50 பேருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்குனே வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் ஒரு குரூப் க்ரியேட் ஆகும். அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மொபைலில் பார்த்தாலும் சரி, டேப்லெட்டில் பார்த்தாலும் சரி, டெஸ்க்டாப்பில் பார்த்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான கைடன்ஸ் தருவாங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு. சரிங்களா? சார் படிக்கிறதுக்கு மெட்டீரியல்ஸ், புக்ஸு இல்லாமல் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கோங்க. நம்ம அகாடமிலேயே எல்லா புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஆல் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது.
தமிழாக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், தமிழ் ஓல்டு புக், நியூ புக், மேக்ஸுக்கு மேக்ஸ் புக், ஃபார்முலா புக், ஜிஎஸ் புக், சப்ஜெக்ட் புக்ஸ், ஸோ இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு கம்ப்ளீட் செட் வேணாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரியா? படிக்கிறதுக்கு புக்ஸ் இல்லாமல் படிக்க வேண்டாம். இல்லை சார் ஸ்கூல் புக்ஸ் வச்சுருக்கேன், ஓகே பிடிஎஃப்பில் மட்டும் படித்தா போதுமா சார், எனக்கு எல்லாத்தையும் ஸ்டடி பிடிஎஃபாக கொடுத்துருவீங்களா? வேண்டாம், நான் எழுதக்கூடிய நோட்ஸ் உங்களுக்கு நான் அனுப்புவேன். ஆனால் சரியா, நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், பிடிஎஃப்பில் படிக்கக்கூடாது, உங்களோட ஓன் நோட்ஸ் வேணும். சரியா? இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் நான் பிடிஎஃப் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது, உங்களால் எழுத தேவையில்லை அப்படிங்கிறத மட்டும் தருவேன். என்னோடய ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் எதுக்கெல்லாம் தேவைப்படுதோ அதை மட்டும்தான் நான் அனுப்புவேன். நீங்கள் ஓன் நோட்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா உங்களோட நோட்ஸ் தான் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், அதுதான் உங்களுடைய ஃபைனல் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வந்து 1 வீக் 10 டேஸில் ரிவிஷன் பண்ணும்போது உங்களோட நோட்ஸ் தான் உங்களுக்கு கை கொடுக்கும், நீங்கள் படித்தது தான் கை கொடுக்கும். அதை வச்சு ஒரு சப்ஜெக்டை நான் வந்து 2 ஹவர்ஸில் ரிவைஸ் பண்ணுறனாலும் அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் ப்ராப்பராக நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? புக்ஸ் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ விஷயம் இது தான். ஸோ பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்குது எனக்கு? ஸோ என்றைக்கு இந்த ஸ்டார்ட் ஆகுது? சார் ஸ்டார்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26th வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? நீங்கள் ஜாயின் பண்ணுறது அதுக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த பேட்ச் பற்றி ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இந்த வீடியோக்குள்ள சேட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன், நம்ம காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. சரியா? ஸோ ஆப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் உங்களுக்கு கோர்ஸ்க்கான அக்சஸ் எல்லாமே வந்து வரப்போகுது, நீங்கள் படிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸ்டடி பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேசிக் ஓவரை கொடுத்துட்டேன். வீக்லி ஷெட்யூல் வந்து உங்களுக்கு வரப்போகுது. என்ன படிக்க போகிறோமோ அது உங்களுக்கு வரும்போது நான் சொல்வேன். சரிங்களா? தமிழில் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஜிஎஸ்னா ஜிஎஸ், இப்போ மேக்ஸ்னா எல்சிஎம் ஒரு டாபிக் எடுக்கிறோன்னா அதனோட பேசிக் கிளாஸஸ் இதெல்லாம் என்னென்னைக்கு எந்த ஷெட்யூல் அப்படிங்கிறது உங்களுக்கு அதில் அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ தேங்க்யூ. ஜாயின் பண்ணுறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.